அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, நாளைய முதலமைச்சராக நம்மளுடைய மக்களுடைய குறைகளை ஒவ்வொன்றாக அறிந்து அதற்குரிய தீர்வுகளாக, சட்டங்களாக மாற்றப்பட வேண்டும் என்று மத்திய அரசிடம் நேரடியாக நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். கேள்விகளாக எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 3 கிங் மேக்கர்ஸ் நம்மளுடைய இந்தியாவில் ஊடுருவிக்கொண்டு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் RBI, IRDA, AMFI நிறுவனங்கள் முழுமையாக செயல்பட்டு மக்களிடத்தில் இருக்கும் பணத்தை மட்டுமே இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வங்கிகள் இன்றைக்கு கிளைகளாக, RBIக்கு கீழே ஏஜென்ட்டுகளாக வங்கிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. முழுமையான கிளைகளாக, அதற்குரிய திட்டங்களாக இவர்களே வடிவமைத்து கொண்டு மக்களிடத்தில் இருக்கும் அவர்களுடைய வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை அவர்களுக்கு தெரியாமலேயே சிறிது சிறிதாக எடுத்து கொண்டிருக்கும் முறைக்கு என்ன நம்மளுடைய இந்திய சட்டப்படி குற்றமாக கருதப்படும். அது மட்டுமில்லை, வங்கியில் பணம் வைப்பதற்காக இவர்கள் நான் மெயின்டெனன்ஸ் என்று சொல்லி அதற்குரிய ஒரு கணக்கை எடுத்து கொண்டிருக்கும் அந்த சார்ஜஸுக்கு மக்களிடத்தில் எந்த ஒரு முன்னறிக்கையும் செய்யாமல் இவர்களுக்கென ஒரு கோட்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன சட்ட ரீதியாக தண்டனை? ஒரு முன்பதிவு, ஒரு அட்டவணையின் பேரில் மக்களிடத்தில் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இவர்களுக்குரிய அந்த சார்ஜஸை முழுமையாக மக்களிடத்தில் அறிவிக்கப்பட வேண்டும். இதற்குரிய இந்த வங்கியில் உங்களுக்குரிய இந்த சார்ஜஸ் முழுமையாக எடுக்கப்படும் என்பதை தெளிவாக முன்கூட்டியே அறிவிக்கப்பட வேண்டிய தபால் அறிக்கையின் மூலம் தெளிவாக கொண்டு வந்து மக்களிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இது சட்ட ரீதியாக இருக்கிறது. ஆனால் அதை அறிவிக்கப்படாமல் இன்றைக்கும் கண் துடைப்புக்காக மட்டுமே இன்றைக்கு இணையதளத்தின் மூலம் எல்லாம் முடிந்த பின்பு இவ்வளவு நீங்கள் பணம் செலுத்த வேண்டும் என்ற அறிக்கை மட்டுமே வந்து கொண்டிருக்கும் முறை மாற்றப்பட வேண்டும். இதை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதே RBI இடம் என்னுடைய சிறிய கோரிக்கையாக நான் பதிவிட்டிருக்கிறேன். இன்றைக்கு RBI முழுமைப்படுத்தாத திட்டங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கிளை நிறுவனங்கள், வங்கிகளாக எண்ணற்ற தனியார் நிறுவனங்கள் மட்டுமே சம்பாதித்து கொண்டிருக்கும் முறையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசாங்க ரீதியாக இன்றைக்கு RBI முழுமையாக நம்மளுடைய இந்தியா தேசத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தனியார் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய கைக்கூலியாக வேலை செய்கிறதா அல்லது அரசாங்கத்தின் சொத்தாக இருக்கிறதா என்பதை அவர்கள் மட்டுமே சொல்லப்பட வேண்டும். எண்ணற்ற தனியார் நிறுவனங்கள் மட்டுமே மக்களிடத்தில் ஊடுருவிக்கொண்டு இன்றைக்கு தனியார் வங்கிகள் எண்ணற்ற இதற்குரிய மக்களிடத்திலிருந்து சார்ஜஸை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். பணத்தை சுரண்டி கொண்டிருக்கும் முறையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை மிகைப்படுத்தி நாம் பேசினாலும் இன்று அரசாங்க ரீதியாக நம்மளுடைய வங்கியிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. முறைப்படுத்தப்படாத சட்டமாக இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக அது மக்களுக்குரிய ஆட்சியாக திகழப்பட வேண்டும். மக்களுடைய இயலாமையை பயன்படுத்தாமல் இந்த நான் மெயின்டெனன்ஸ் சப்சார்ஜஸ் இல்லாமல் இயக்கப்பட வேண்டும். வங்கியில் ஒருவர் கடன் வாங்கி அவர் திரும்பி செலுத்த முடியாத அந்த சூழ்நிலையில் அரசு கை கொடுத்து ஒரு கூட்டமைப்பு நிறுவனமாக இயக்கக்கூடிய சட்டமாக கொண்டு வந்து சில மாற்றத்தை ஏற்றப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நடு ரோட்டில் மட்டுமே நிற்கக்கூடிய சூழ்நிலையை நம்மளுடைய இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கும் இந்த முறை மாற்றப்பட வேண்டும். இது மக்களாட்சிக்காக ஏற்படுத்தியது RBI நிறுவனம். ஆனால் இன்றைக்கு ஒரு தனிநபர் ஆதிக்கம் மட்டுமே நடந்து கொண்டிருக்கும் முறைகள் மாற்றப்பட வேண்டும். IRDA முழுமையாக கிளைகளாக இருந்தாலும் தனியார் நிறுவனங்களுக்கு கைக்கூலியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதை முறைப்படுத்த வேண்டும். மக்களுடைய பணங்களை ஆயுள் காப்பீடுகளாக எடுத்தாலும் அது 50% மக்கள்